Hi friends, welcome back to another video. இந்த வீடியோ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வண்டியை பார்க்கலான்னு இருக்கோம். ஹீரோ டெஸ்டினியோட 110cc வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது, VX வேரியண்ட், ZX வேரியண்ட். அந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குது, இதை உண்மையிலே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து வாங்கலாமான்றதை தான் நம்ம டீட்டெயிலாக அலசி ஆராயலான்ட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேரியண்ட்டை பற்றி பார்த்தலாம். ஒன்று VX வேரியண்ட், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ZX வேரியண்ட். VXை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ZXை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பில்லியன் பேக் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து VX மாடலில் கிடையாது, இதுவே ZX மாடலில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் வேரியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. VXை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஒயிட், நெக்ஸஸ் ப்ளூ, மேட் ஸ்டீல் கிரே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ZXை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர், நெக்ஸஸ் ப்ளூ, அக்வா கிரேன்ட்டு 3 கலர் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ZXை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து VXக்கும் ZXக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான். VX வந்து பார்த்திங்கன்னா 86,052 ரூபாய்க்கும், ZX வந்து பார்த்திங்கன்னா 92,039 ரூபாய்க்கும் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பாண்டிச்சேரியோட ஆன்ரோட் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து 110cc, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பவராக 8.07 bph அட் 7250 RPMலையும், டார்க் வந்து பார்த்திங்கன்னா 8.87 Nm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு டைம் பெட்ரோலை ஃபுல் பண்ணிங்கன்னா ஓவராலாக ரைட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 298 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். அதேமாரி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 57 km/h லிட்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக். கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 12 volt 4 ampere வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா BS6 phase 2B வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா IBS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து உங்களுக்கு VX ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீல் அலாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து 12 inch டியூப்லெஸ் டயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீல் வந்து அலாயில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் சேசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் வருது, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் டைப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 114 கிலோ இருக்கும். அதேமாதிரி சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 770 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 162, கொஞ்சம் கம்பேரிட்டிவாக வந்து ஹைட்டாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூலை பொறுத்த வரைக்கும் 5.3 லிட்டர், அது மட்டும் இல்லாமல் ரிசர்வே வந்து ஒரு 1.8 லிட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதேமாதிரி வண்டியோட நீட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1859 mm, அகலம் வந்து 697 mm இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் தரப்புலேருந்து அவங்க தர வாரண்ட்டி 5 வருஷம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இல்லை 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டனாக நம்ம மெயினாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இவங்க தரத்து வந்து பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக்லையும், ஓடோமீட்டர் வந்து டிஜிட்டல்லையும் இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க. அதேமாதிரி ஃபியூல் காட்சி வந்து உங்களுக்கு அனலாகில் தான் இருக்கும். மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. அதேமாதிரி ட்ரிப் மீட்டர் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக இருக்கும். லோ பேட்டரி இண்டிகேட்டர் கிடையாது, லோ ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் எதனாச்சும் ரிமைண்டர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாப்பப் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசார்ட் வார்னிங் இண்டிகேட்டர் இருக்குது, IBM இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு 90,000 கொடுக்குற வண்டியில் கிளாக் அந்த மாதிரி டிஜிட்டல் கிளாக் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபியூல் ஓப்பனிங்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கிக் அண்ட் செல்ஃப் ரெண்டு வேரியண்ட்லேயும் வருது. க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, கில் ஸ்விட்சும் கிடையாது. ஹெட்லைட் வந்து LED ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டுவெல் லைட்லாம் கிடையாது. டெயில் லைட் வந்து ஹாலோஜன் பல்பும், டர்ன் சிக்னலும் ஹாலோஜன் பல்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இந்த வண்டியோட ஓவராலாக இருக்க ஃபீச்சர்ஸ். கம்பேரிட்டிவாக வந்து 125 கம்பேர் பண்ணும்போது 110cc வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து வெயிட் லெஸ்ஸு கம்பேரிட்டிவாக அதர் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் யமகாவோட ஃபெசினோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஹீரோ டெஸ்டினியும் வந்து நல்லாவே மைலேஜ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த வண்டியை யாருக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.